வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி தமிழ். இன்றைக்கி நம்ம சிஎஸ்சி தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சன் டைரக்டில் பேசிக் தமிழ் சேனல்ஸ், பேசிக் பே தமிழ் சேனல்ஸ் வந்து 111 ரூபாய்க்கு எப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்காக உள்ள தமிழ் சேனல்ஸ்லாம் வெறும் 111 ரூபாய்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் சன் டைரக்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேஸ் பேக்கேஜ் போகாமல் ப்ராட்காஸ்டர் பேக்கேஜ் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சன் நெட்வொர்க் இருக்குது. இதில் வந்து நான் இந்த 40 ரூபீஸ் பேக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேனல்ஸ் பார்த்துங்க: ஆதித்யா டிவி, சுட்டி டிவி, கே டிவி, சன் டிவி, சன் லைஃப், சன் மியூசிக், சன் நியூஸ், சன் டிவி. சன் டிவியில் இருக்கிற 7 தமிழ் சேனல்ஸும் இதில் வந்துடும் 40 ரூபாய்க்கு. அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். பேக் வந்தால் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் நெட்வொர்க் போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டார் வேல்யூ பேக்கு 29 ரூபாய்க்கு. இதில் 25 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் போட்டு வரும். நான் அதை லாஸ்ட்டில் காட்டுறேன். அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இன்ஃபோடெக் சேனலும் 4 ஸ்போர்ட்ஸ் சேனல், தமிழ் சேனல் 2 இது வந்துடும். இது நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பேக் வந்துடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஜி நெட்வொர்க்கு. இதில் ஜி நெட்வொர்க்கில் ஜி தமிழ் ஒரே ஒரு சேனல் தான். ஆனால் அந்த ஒரு சேனல் நீங்கள் தனியாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 12 ரூபா வரும். பேக்கேஜாக நீங்கள் பண்ணும்போது 10 ரூபாய்க்கு தருவாங்க. இதில் 8 சேனல்ஸ், ஆனால் தேவையில்லாத சேனல்ஸ் தான். தமிழ் சேனல்ஸ் வந்து ஒன்று தான், ஜி தமிழ்ஸ் தான். இருந்தாலும் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக் வந்துடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா கேஸ்ட்டில் வந்து கலர்ஸ் தமிழ் ஒன்று இருக்கும். அது எவ்வளோக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். ₹8 கலர்ஸ் தமிழ் சேனல்ஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 சேனல்ஸ் வந்து, ஆனால் நம்மளுக்கு யூஸ் இல்லாத சேனல்ஸ் தான். ஆனால் இதில் கிட்ஸ் சேனல் வந்து ஒரு 3 வரும். நிக் ஜாரு, சோனிக், நிக்லோடியன், இந்த 3 கிட்ஸ் சேனல் வரும். நியூஸ் 18 தமிழ் சேனல்ஸ் ஒன்று வரும். அதனால் இது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ₹8 இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஜி நெட்வொர்க் செலக்ட் பண்ணிட்டோம். மூவி ஸ்டார், இது வந்து ஜெயா நெட்வொர்க்கு. இதில் பார்த்திங்கன்னா 4 சேனல்ஸ் இருக்கும். இதில் ஜெயா டிவி, ஜெயா மேக்ஸு, ஜெயா ப்ளஸ்ஸு, ஜெயா மூவிஸ், இது 4 வந்துடும். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா தமிழ் சேனல்ஸ் வந்து இதில் அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு தனியாக தமிழ் சேனல்ஸ் வேணும்னா ஆல் சேனல்ஸில் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சேனல்ஸ் தான் இருக்குது. சன் நெட்வொர்க்கில் பார்த்திங்கன்னா சன் டைரக்டில் ராஜ் குரூப் சேனல்ஸ் வந்து இதில் வரலை. அந்த சேனல்ஸ் எதுவுமே இதில் வரல. இப்போ நான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தமிழ் சேனல்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கீழே செக்அவுட்டில் பார்த்தீங்கன்னா ₹93.50. அதை நான் செக்அவுட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹93.50 நம்ம வந்து சேனலை செலக்ட் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா 18% ஜிஎஸ்டி சேர்த்தோம்னா ₹16.83 ஜிஎஸ்டி இதில் சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம கிராண்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா ₹111 இந்த சேனல்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னொரு வசதி என்னென்னா, சன் நெட்வொர்க் பொறுத்தளவுக்கு அந்த என்எஃப்சின்ற நெட்வொர்க் கெப்பாசிட்டி பீஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து சேனல்ஸ் வைஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த சேனல் எவ்வளவோ அதுக்கு செலக்ட் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். அந்த என்எஃப்சி பீஸ்ன்றது வந்து சன் நெட்வொர்க்கில், சன் டைரக்டில் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இருந்தாலும் இப்போ இந்த ₹111 கம்மி தமிழ் சேனல்ஸ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கே இவ்வளோ அதிகமாக வருது. இது வந்து அதிகம்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 4-5 சேனல்ஸ் தான் பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சன் டிவி பார்ப்பாங்க, விஜய் டிவி பார்ப்பாங்க, ஜி தமிழ், கலர்ஸ், இந்த மாதிரி பார்ப்பாங்க. கூட பார்த்திங்கன்னா ஆதித்யா, சிரிப்பொலி, ஏதாவது ஒரு 2 இந்த சேனல்ஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து கிராமப்புறத்தில் சன் நெட்வொர்க் தான் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து பெரிய நெட்வொர்க் வந்து சன் நெட்வொர்க் தான் அதிகமாக எடுத்துருப்பாங்க. ஏன்னா தமிழ் சப்போர்ட் நல்லா இருக்குன்றதுக்காக வேறு நெட்வொர்க் வந்து அதிகமாக சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ₹111 பேக் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ₹111 பேக்கை நான் சொன்ன மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பேனை கொடுத்துட்டு உங்கள் இதில் அமௌண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் இது இன்ஸ்டியூஷன் பேலன்ஸ் தான் வரும். ரீசார்ஜ் நவுன் கொடுத்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சன் டைரக்டில் வந்து ₹111 பேக்கேஜ் எப்படி செலக்ட் பண்ணிட்டு தான் பார்த்துருக்கோம். இது வந்து பேசிக் தமிழ் சேனல்ஸ் தான், பெருசாக இல்லை. இதில் குறிப்பிட்ட ஒரு பெரிய சேனல்ஸ்லாம் இதில் இருக்கும். இதை வந்து ₹111 நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம்
மிடில் வில்லேஜில் இருக்கிறவங்க இந்த சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது போகிற வேறு எந்த வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நம்ம அந்த வீடியோ போடுவோம். அது போக நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஏர்டெல் டிஜிட்டல் டிவியும் டிஷ் டிவியும் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி பற்றி நாளைக்கு நான் போடுறேன் வீடியோ. அதில் வந்து எப்படி பேக்கை செலக்ட் பண்ணுறது, கம்மியான பேக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது, மொத்தம் எவ்வளோ பேக் வரும், அதை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்ற பற்றி நாளைக்கு அந்த வீடியோவில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.